பொதுவாவே ஒரு படத்துடைய பேரை சொல்றோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து நமக்கு யார ஞாபகம் வருவாங்க? ஒன்னு அந்த படத்துடைய ஹீரோ இல்ல ஹீரோயின், இல்லைன்னா அந்த படத்துல நடந்த ஒரு சில சீன்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா கிழக்கு சீமையிலே இந்த படத்துடைய பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே விஷயம் அந்த படத்துடைய டைரக்டர் தான். பத்மஸ்ரீ, நேஷனல் அவார்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்னு சொல்லிட்டு பல அவார்ட்களை வாங்கி குவிச்ச ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் பாரதி ராஜா. சமீபத்துல இவருக்கு லங்ஸ்ல இஷ்யூ அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. இவர் அட்மிட் ஆன அந்த ஒரு போட்டோ கூட இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டைரக்டரை இந்த நிலைமையில பாக்குறதுனால திரைத்துறையில இருக்கிற நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க. இப்ப சமீபத்துல ராதிகா சரத்குமார் கூட பாரதி ராஜா சார் போய் மீட் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண டைம்ல அவங்க கேட்டிருக்காங்க, தாய் கிழவி படம் பாத்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஆமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கீங்களா? தாய் கிழவி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி. சோ இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமே ஒரு குணமாகி திருப்பியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் தாண்டி ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்த முதல் டைரக்டரே பாரதி ராஜா தான். கிழக்கே போகும் ரயில் இந்த படத்துல தான் ராதிகா சரத்குமார் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து பாரதி ராஜா சார் தான். அதுலயுமே குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற படம் வந்துட்டு இப்போ வரைக்குமே ரசிகர்களால ரொம்பவே மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கிற ஒரு படமா இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாண்டிங்க எந்த அளவுக்கு அழகா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா காமிச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் பாரதி ராஜா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் எல்லாருமே ரிப்பீட் மோட்ல கேட்டு இருக்கிற பாட்டு அப்படின்னு சொல்லணும்னா, ஆத்தங்கர மரமே பாட்டை வந்து சொல்லலாம். பொதுவாவே எந்த ஒரு இன்டர்வியூவா எடுத்துக்கிட்டாலும் ராதிகா சரத்குமார் கிட்ட பாரதி ராஜா சாரை பத்தி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தடவை கேட்கும் போதும் அவரை பத்தின ஒரு மெமரிஸை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு இன்டர்வியூல ராதிகா சரத்குமார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறமா தான் கிழக்கு சீமையில படத்துல வந்து நான் நடிச்சேன். எனக்கு டெலிவரி ஆயிருந்தப்போ பாரதி ராஜா சார் வந்து என்ன வந்து பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த மாசம் ஷூட்டிங் இருக்கு, கண்டிப்பா வந்துரு, இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. இந்த கேரக்டரை உன்னை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும், டெலிவரி ஆகி அடுத்த மாசமே இவங்க வந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மெமரிஸ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பாரதி ராஜா சார் வந்துட்டு ராதிகா சரத்குமாரோட அப்பா எம்.ஆர். ராதா வந்துட்டு பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது இந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நடிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வீட்டுல மீட் பண்ணி உனக்கு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை வந்துட்டு நீ மயில் மாதிரி நடந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நடந்து வந்ததை பார்த்து செட்ல இருக்கிற எல்லாருமே வந்து சிரிச்சிருக்காங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தனால இந்த அவமானம் தாங்க முடியாம இவங்க கேரவனுக்கு போய் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அழுதுட்டு இருந்தவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சாக்லேட்டும் பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸும் கொடுத்து தான் அவர் வந்து சமாதானப்படுத்திருக்காரு நம்ம டைரக்டர் பாரதி ராஜா. இவங்களுக்கு பரதநாட்டியம் ட்ரெஸ் மேல இருந்த ஒரு ஆர்வத்தினால அவங்க போட்டு பார்க்கணும், இந்த கேரக்டர் எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் இந்த படத்துல அவங்க நடிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னா திருப்பி நான் லண்டனுக்கே போயிட்டு படிப்பை நான் கண்டினியூ பண்ணிருப்பேன். அவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணல, என்கிட்ட பேசல அப்படின்னா என்னோட கெரியரே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த பாண்டிங் வந்துட்டு பாக்குற மக்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஓம்லி டீம் சார்பாக நாங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறோம், நீங்க சீக்கிரமே குணமாகணும் அப்படின்ட்டு. சீக்கிரமே குணமாகி வாங்க சார், உங்களுக்காக இந்த உலகமே காத்துட்டு இருக்கு.